அம்பானி. இந்த பேரை கேட்டா ரொம்ப பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகத்தையும் இயற்கையையும் பாதுகாக்கிற முயற்சிகளையும் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் எடுத்துட்டு வராங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் ரீட்டைல், ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு பறந்து விரிஞ்சு கிடக்கு அம்பானியோட ரிலையன்ஸ் வர்த்தக சாம்ராஜ்யம். இதோட துணை அமைப்புகள்ல முக்கியமான ஒன்று ரிலையன்ஸ் அறக்கட்டளை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட பல்வேறு சமூக நலன் சார்ந்த முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கிறதுக்காக 2010 வருஷம் ரிலையன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்டுச்சு. கிராமப்புறங்களோட முன்னேற்றம், சுகாதாரம், கல்வி, விளையாட்டு, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, பேரிடர் மேலாண்மை, கலை, கலாச்சாரம் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது தொடர்பான முன்னெடுப்புகளை இந்த அறக்கட்டளை எடுத்துட்டு வருது. அந்த வகையில ரிலையன்ஸ் அறக்கட்டளை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தோட இணைஞ்சு அசத்தலான திட்டம் ஒன்றை செயல்படுத்திட்டு வராங்க. அதுதான் வந்தாரா. வனவிலங்குகளை பராமரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் பற்றிய பேச்சுதான் இப்போ இந்தியா முழுவதும் பரவிட்டு வருது. ஆனந்த் அம்பானியோட கனவு திட்டம் தான் இந்த வந்தாரா. குஜராத் மாநிலம் ஜாம்நகர்ல 3000 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு கிடக்கிற காட்டு பகுதியில காப்பகம் அமைச்சு வனவிலங்குகளை பராமரிக்கிறது தான் இந்த வந்தாரா திட்டத்தோட பிரதான நோக்கமா இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க எந்த பகுதியில வனவிலங்குகள் காயமடைஞ்சாலும், பாதுகாப்பு இல்லாம இருந்தாலும் அந்த விலங்குகளை மீட்டு வாழறதுக்கு ஏற்ற செழிப்பான இடத்தை அமைச்சு கொடுக்கறது இந்த வந்தாரா திட்டத்தோட நோக்கமா இருக்கு. 200க்கும் அதிகமான யானைகள், 1000க்கும் அதிகமான பறவைகளை ஆபத்தான நிலையிலிருந்து மீட்டு புது வாழ்க்கை கொடுத்திருக்கு இந்த வந்தாரா. குறிப்பா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல வேட்டையாடுறது, கருணை கொலை செய்யறது, பராமரிப்பின்மை போன்ற பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்ச விலங்குகள் எல்லாம் இந்த திட்டம் மூலமா மீட்கப்பட்டிருக்கு. மீட்டு கொண்டு வரப்பட்ட விலங்குகளுக்கு பிரத்யேகமா இடங்கள் ஒதுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டுட்டும் வரக்கூடிய சூழல்ல யானைகளுக்குன்னு சிறப்பு மையம், மூட்டுவலி சிகிச்சை கொடுக்கறதுக்கான தனி இடம்னு அட்டகாசமான அம்சங்கள் இந்த காப்பகத்துல இருக்கு. விலங்குகளுக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்காகவே கிச்சன் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. வந்தாரா காப்பகத்துல சுமார் 2100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான விலங்குகளை அவங்க பராமரிச்சுட்டு வராங்க. இந்த வந்தாரா திட்டம் தொடர்பா பேசின ரிலையன்ஸ் அறக்கட்டளையோட இயக்குனர் ஆனந்த் அம்பானி இது தன்னோட கனவு திட்டம் அப்படின்னும் நீண்ட நாள் ஆசைன்னு சொன்னாரு. கொரோனா பரவல் இருந்த சமயத்துல இந்த காப்பகத்தை தொடங்கினதாவும் 2008 இருந்தே யானைகளை மீட்டு வர்றதாவும் சொன்னாரு. கூடிய சீக்கிரம் பொதுமக்கள் பார்வையிட இந்த காப்பகம் திறக்கப்படும்ங்கிற ஒரு தகவலையும் அப்ப அவர் சொன்னாரு. கோடிகளை அள்ளி குவிச்சாலும் உதவி செய்யணும்னு நினைச்ச ஆனந்த் அம்பானிக்கும் அவரோட இந்த வந்தாரா திட்டத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு வருது.